ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங்கில் TTD கொண்டு வந்திருக்கக்கூடிய புதிய மாற்றங்களோடு சேர்த்து பிரம்மோற்சவ வாகன சேவை நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி இன்றைய தரிசன தகவல்களும் பார்க்கலாம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நேற்று டிசம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி பற்றி அப்டேட் கொடுத்திருந்தாங்க. அதில் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் புக்கிங்கான ஒரு புதிய மாற்றமும் கொண்டு வந்திருந்தாங்க. இதுவரைக்கும் ஒவ்வொரு மாதமுமே அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில், அதாவது டிசம்பர் மாதம் தொடங்கி அங்க பிரதட்சணத்திற்குமே லக்கி டிப் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவிற்கு எப்படி நம்ம லக்கி டிப்ல ரெஜிஸ்டர் செய்வோமோ அதே போல இனி வரக்கூடிய நாட்களில் அங்க பிரதட்சணத்திற்குமே நம்ம லக்கி டிப்ல ரெஜிஸ்டர் செய்யணும். அங்க பிரதட்சணத்திற்காக ரெஜிஸ்டர் செய்தவங்களை லக்கி டிப்ல குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க. குலுக்கல் முறையில் அங்க பிரதட்சணத்திற்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க மட்டும்தான் இனி திருமலை கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்ய முடியும். இது முதல்ல கொண்டு வந்திருந்த மாற்றம். இரண்டாவது மாற்றம், இதுவரைக்கும் அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட் ஒரு முறை புக் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அங்க பிரதட்சணம் டிக்கெட் புக் செய்யறதுக்கு 90 நாட்கள் கால இடைவெளி இருந்தது. இதிலையும் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருந்தாங்க. 90 நாட்களுக்கு பதிலாக 180 நாட்கள் கால இடைவெளி அங்க பிரதட்சணத்திற்காக இப்போ TTD கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாக லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களான சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவிற்கு எப்படி 180 நாட்கள் டைம் கேப் இருக்கிறதோ அதே போல அங்க பிரதட்சணத்திற்கும் 180 நாட்கள் டைம் கேப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அங்க பிரதட்சணத்திற்கென்று தனியாக லக்கி டிப் ஓப்பன் பண்ணுவாங்களா அல்லது மற்ற 4 லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களோடு சேர்த்து 5வதாக அங்க பிரதட்சணம் சேவாவும் சேர்த்து புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களா என்பது நாளை காலை புக்கிங் ஓப்பன் ஆன பிறகுதான் நமக்கு தெரிய வரும். சிலர் அங்க பிரதட்சணமும் இப்போ லக்கி டிப் சேவாக்களோடு சேர்த்து ஓப்பன் பண்ணக்கூடிய காரணத்தினால எப்படி நம்ம லக்கி டிப் சேவாவில் செலக்ட் ஆனால் பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வருவோமோ அதே போல் அங்க பிரதட்சணத்திற்கும் பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதனை பற்றி எந்த அப்டேட்டும் TTD கொடுக்கல. மோஸ்ட்லி அப்படி இருக்காது. எப்பவும் போல அங்க பிரதட்சணத்திற்கு நம்ம போனால் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரும். அதே சிஸ்டம் தான் இனி வரக்கூடிய நாட்கள்லையும் ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அங்க பிரதட்சணம் லக்கி டிப்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய காரணத்தினால இனி அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டும் ஆஃப்லைன் லக்கி டிப்லையும் கொண்டு வருவாங்களா என்றும் கேட்டிருந்தீங்க. அதற்கும் இப்போ வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இப்போ TTD தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க. லக்கி டிப்ல அங்க பிரதட்சணத்திற்கு ஒவ்வொரு நாளும் எத்தனை டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகுது என்பதையுமே தெளிவுபடுத்தியிருக்காங்க. வெள்ளிக்கிழமைகளில் பொதுவாக எப்போதுமே அங்க பிரதட்சணம் இருக்காது. மற்ற நாட்களுக்கு ஒரு நாளுக்கு 750 தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். சனிக்கிழமைகளில் 500 தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும் என்று சொல்லியிருக்காங்க. அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்டினுடைய எண்ணிக்கையில் கோட்டால எந்தவித சேஞ்சஸும் கொண்டு வரல. டிசம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் அங்க பிரதட்சணத்திற்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனும் நாளை செப்டம்பர் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி செப்டம்பர் 20ஆம் தேதி காலையில் 10 மணியோடு முடிவடையுது. இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கலாம். அடுத்து திருமலை பிரம்மோற்சவ வாகன சேவை நேரங்களை பற்றி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டினுடைய திருமலை பிரம்மோற்சவம் வரக்கூடிய செப்டம்பர் 24ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதியோடு முடிவடையுது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு செப்டம்பர் 23ஆம் தேதி மாலை 7 மணி தொடங்கி 8 மணி சமயத்தில் அங்குரார்ப்பண பூஜை நடைபெறும். செப்டம்பர் 24ஆம் தேதி மாலை 5:43 தொடங்கி 6:15 மணிக்குள்ள மீன லக்னத்தில் துவஜ ஆரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடி ஏற்றத்தோடு பிரம்மோற்சவம் ஆரம்பமாகுது. அன்றைய நாள் இரவு 9 மணிக்கு பெரிய சேஷ வாகன சேவையும், செப்டம்பர் 25ஆம் தேதி காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் சின்ன சேஷ வாகன சேவையும், மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் அம்ச வாகன சேவையும், செப்டம்பர் 26ஆம் தேதி காலையில் 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் சிம்ம வாகன சேவையும், மாலை 7 to 9 மணி சமயத்தில் முத்தியாப்பு பண்டிரி வாகன சேவையும், செப்டம்பர் 27ஆம் தேதி காலை 8 to 10 மணி சமயத்தில் கல்பவிருட்ச வாகன சேவையும், மாலை 7 to 9 மணி சமயத்தில் சர்வ பூபால வாகன சேவையும் நடைபெறும். செப்டம்பர் 28ஆம் தேதி காலை 8 to 10 மணியில் மோகினி அவதாரமும், மாலை 6:30 மணி தொடங்கி கருட வாகன சேவையும் நடைபெறும்.
செப்டம்பர் 29ஆம் தேதி காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் ஹனுமந்த வாகன சேவையும், மாலை 4 மணிக்கு ஸ்வர்ண ரத உற்சவமும், இரவு 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் கஜ வாகன சேவையும், செப்டம்பர் 30ஆம் தேதி காலை 8 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் சூரிய பிரபை வாகன சேவையும், அன்று இரவு 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் சந்திர பிரபை வாகன சேவையும் நடைபெறும். அக்டோபர் 1ஆம் தேதி காலை 7 மணிக்கு ரத உற்சவமும், இரவு 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் அஸ்வ வாகன சேவையும், அக்டோபர் 2ஆம் தேதி காலை 6 மணி தொடங்கி 9 மணி சமயத்தில் திருமலை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்தில் சக்கர ஸ்நானமும் நடைபெறும். அன்று அக்டோபர் 2ஆம் தேதி இரவு 8:30 மணி தொடங்கி 10 மணி சமயத்தில் துவஜ அவரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடி இறக்கத்துடன் பிரம்மோற்சவம் முடிவடையும். பிரம்மோற்சவ முன்னேற்பாடுகள் குறித்து பேசுவதற்காக நேற்று திருமலை அன்னமயா பவனில் டிடிடி போர்டு மீட்டிங் டிடிடி சேர்மன் திரு BR நாயுடு அவர்கள் மற்றும் டிடிடி புதிய இஓ திரு அனில்குமார் சிங்கால் அவர்களுடைய தலைமையில் நடந்திருக்கு. இந்த மீட்டிங்கில் நடந்த சில முக்கியமான விஷயங்களை டிடிடி நியூஸில் குறிப்பிட்டிருக்காங்க. பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாளான செப்டம்பர் 24ஆம் தேதி மாலை ஆந்திர அரசின் சார்பாக திருமலை வெங்கடேஷ பெருமாளுக்கு பட்டு வஸ்திரம் ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதற்கடுத்து அன்று இரவு நடக்கக்கூடிய பெரிய சேஷ வாகன சேவையிலும் அவர் பங்கேற்கிறார். மறுநாள் செப்டம்பர் 25ஆம் தேதி திருமலையில் பக்தர்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்டுள்ள PAC5 ஸ்ரீ வெங்கடாத்ரி நிலையத்தை திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் திறந்து வைக்கிறாங்க. அன்றைய நாள் ஆந்திர முதலமைச்சர் அவர்கள் 2026ஆம் ஆண்டினுடைய டிடிடி கேலண்டர் மற்றும் டைரியும் வெளியீடு செய்கிறாங்க. இந்த முறை பிரம்மோற்சவத்திற்காக திருமலைக்கு எத்தனை பக்தர்கள் வந்தாங்க என்ற கணக்கை பார்ப்பதற்காக இஸ்ரோ மற்றும் LNT டீமை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. பிரம்மோற்சவத்திற்காக வரக்கூடிய பக்தர்களை கவர்வதற்காக மலர் அலங்காரங்கள், மின் விளக்கு அலங்காரங்கள், மலர் வளைவுகள் மற்றும் LED ஸ்கிரீன் முக்கியமான இடங்களில் வைத்திருக்கிறாங்க. திருமலையில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வரக்கூடிய செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசனமும், NRI தரிசனமும், இன்ஃபேன் தரிசனமும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பிரம்மோற்சவ நாட்களில் VIP பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. புரோட்டோகால் VIPs மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. பிரம்மோற்சவ நாட்களில் பக்தர்களுக்கு வழங்குவதற்காக ஒவ்வொரு நாளுமே 8 லட்சம் லட்டுக்கள் தயார் நிலையில் இருக்கும் என்பதையுமே டிடிடி தெரியப்படுத்தியிருக்காங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி கருட வாகன சேவையை முன்னிட்டு செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு 9 மணி தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும் திருமலை காட் ரோட்ஸில் 2 வீலர்ஸ் பேன் பண்ணியிருக்காங்க. அடுத்து செப்டம்பர் 28ஆம் தேதி மட்டும் ரவுண்ட் த கிளாக், அதாவது 24 மணி நேரமும் அலிப்பிரி நடைபாதை மற்றும் ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதை பக்தர்கள் நடந்து செல்வதற்காக ஓப்பனாக இருக்கும். திருமலையில் பக்தர்கள் அதிகம் கூடக்கூடிய இடத்துல அடிஷனல் CCTV கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. பிரம்மோற்சவ நாட்களில் குழந்தைகளினுடைய சேஃப்டிக்காக சப்போஸ் அவங்க எங்கேயாவது மிஸ் ஆகுறாங்கன்னா அவங்கள ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்காக எல்லா குழந்தைகளினுடைய கையிலையுமே ஜியோ டேக்ஸ் கட்டப்படும். பிரம்மோற்சவ நாட்களில் எல்லா வாகன சேவைகளும் SVBC சேனலில் லைவாக ஒளிபரப்பு பண்ணுவாங்க. கருட வாகன சேவை அன்று வரக்கூடிய பக்தர்களுக்காக 4 லட்சம் மோர் பாக்கெட்கள் தயார் செய்கிறாங்க. திருமலையில் இருக்கக்கூடிய புரோஹித் சங்கத்தில் மலர், பழங்கள் மற்றும் ஃபோட்டோஸ் வைத்து ஒரு கண்காட்சியும் கண்டக்ட் பண்ணுறாங்க. கீழ் திருப்பதியில் நேற்று செப்டம்பர் 16ஆம் தேதி, இன்று செப்டம்பர் 17ஆம் தேதிக்காக இலவச தரிசன டோக்கன்களான SSD டோக்கன்ஸ் 13,000 டோக்கன்களும், திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2,000 டோக்கன்களும் மாலை 5 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் நேற்று இரவு 7:45 மணிக்கு முழுமையாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய இலவச தரிசன டோக்கன் கவுண்டர்கள் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி இந்த இலவச தரிசன டோக்கன் கவுண்டர்கள் இன்று செப்டம்பர் 17ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி 5 மணி சமயத்தில் ஓப்பன் செஞ்சு நாளை செப்டம்பர் 18ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. நேற்று செப்டம்பர் 16ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 63,607. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,856. உண்டியல் காணிக்கை 3.87 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசன பக்தர்களினுடைய கியூ கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸையும் தாண்டி வெளியே இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 18 முதல் 24 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. திருமலையில் தினமுமே ஆஃப்லைனில் கொடுக்கப்படக்கூடிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட்ஸினுடைய ஸ்டேட்டஸ் இன்று காலை 7:45 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில்
603 டிக்கெட்டுகள் மீதம் இருந்தது. 197 டிக்கெட்ஸ் மட்டும் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. திருமலை மற்றும் திருப்பதியில் ஆஃப்லைனில் கிடைக்கக்கூடிய ஒரே தரிசன டிக்கெட் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மட்டும்தான். மற்ற தரிசன டிக்கெட்டுகள் எல்லாமே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.